பக்தியொலி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடான் கோடி நமஸ்காரம். பல பேர் என்கிட்ட போன் பண்ணி கேட்கறது என்ன தெரியுமா? எங்க வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை கட்டி போட்டு விட்டார்கள், எங்கள் வீட்டிற்கு குலதெய்வம் வருவதே இல்லை. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தெய்வத்தை யாராலும் கட்டி போட முடியாது. உங்க மனசதான் கட்டி போட்டாங்க ஃபர்ஸ்ட். ஆனாலும் இதற்கு ஒரு பரிகாரம் சொல்லுகிறேன், அதை செய்யுங்கள். ஏன்னா மனசு ஒரு விஷயத்தை எடுத்துருச்சுன்னா அந்த விஷயம் அப்படிதான் அப்படிங்கிற ஆணித்தரமாக சொல்லும். இப்போ எங்கள் வீட்டிலே குலதெய்வம் நடமாட்டம் இல்ல, நீங்க சொல்லக்கூடிய விளக்கெல்லாம் ஏத்திட்டேன், ஆனாலும் என் வீடு இருட்டாகத்தான் இருக்கிறது. உங்களுக்கான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அம்மன் எங்க வீட்டு குலதெய்வங்க. எங்க வீட்டுல நாங்க போய் ஒருத்தரை போய் கேட்டப்போ உங்க வீட்டுக்கு குலதெய்வம் இல்ல, அந்த குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வராம கட்டி போட்டாங்க, நான் என்ன பண்றது? எத்தனை பேருக்கு இந்த கேள்விக்குறி இருக்கு. சிம்பிளா சொல்லித்தரேன், பரிகாரம் செய்யுங்க. உங்களுக்கு ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், குலதெய்வத்துக்கு போக முடியல, போகும்போது தடங்கள் ஏற்படுது, 5-6 வருஷம் ஆச்சு நான் போக முடியல, அதனாலயே நான் தோணுது குலதெய்வத்தை எங்க வீட்டுல வராம கட்டி போட்டாங்க, என்ன இருக்கா செய்யுங்க. உங்க வீட்டுக்கு குலதெய்வம் யாரு? அம்மனா? அப்ப என்ன பண்ணோம்? அழகான ஒரு புடவை எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த வாரம் போறீங்களா? அம்மனுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? வெள்ளிக்கிழமை விளக்கேத்தணும். இப்ப நானு வெள்ளிக்கிழமை என் குலதெய்வமான அம்மனை நான் பார்த்தே ஆகணும். அதுக்கு நான் போகணும்னு யார் நினைக்கிறீங்களோ, செவ்வாய்க்கிழமை இது ஸ்பெஷல் விளக்கு. செவ்வாய்க்கிழமை 3 விளக்கு ஏற்றி கைகளை நல்லா கூப்பிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு குலதெய்வத்தை மனசார நினைச்சு, அம்மா உன் காலடியில நான் விழணும்மா, எனக்கு உன்னை கட்டி போட்ட மாதிரி எனக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஓ கடாட்சம் எனக்கு தேவைப்படுது, என்ன கூட்டுக்கொள், என்னை அழை அப்படின்னு சொல்லுங்க. கரெக்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்க குலதெய்வத்தை பார்க்கறதுக்கு கிளம்பிடுவீங்க. அப்ப எப்படி வேணும்? அழகான ஒரு புடவை எடுத்துக்கோங்க. 2 புடவையாக எடுத்துக்கொண்டு போனால் நல்லது. 2 புடவை எடுத்துக்கோங்க. நேர போய் அந்த பூசாரியிடமோ அர்ச்சகரிடமோ யாரோ ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த தெய்வத்தை பார்த்து கொள்ளக்கூடியவர், அவர்கிட்ட கொண்டு போய் 2 புடவையும் கொடுத்துருங்க. ஐயா, ஒன்னு அம்மனுக்கு எப்ப வேணாலும் சாத்திக்கோங்க, இன்னொரு புடவைய அம்மனுடைய பாதத்துல வச்சு என்கிட்ட கொடுத்துரு. 1 மணி நேரம் அது இருக்கட்டும், இல்ல அரை, நீங்க எவ்வளவு மணி நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு மாதிரி இருந்து அந்த புடவையில கொஞ்சம் குங்குமம் வச்சு வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு. அதை மடிச்சு அழகா மடிச்சு உங்க பீரோல்ல வைங்க. கொஞ்ச நாள்ல உங்க குலதெய்வம் கொலுசு போட்டுக்கிட்டு உங்க வீட்டுல நடக்கக்கூடிய அந்த சத்தத்தை நீங்க கேட்பீங்க. ஜல் ஜல் ஜல்னு நடக்கக்கூடிய சத்தம் உங்க காதுல விழும். ஆஹா, பா, குலதெய்வத்தை எத்தனை நாளா கட்டி போட்டாங்கன்னு சொன்னாங்க, என் வீட்டுக்கு குலதெய்வம் வந்துருச்சு. வருமா? வந்துருச்சு இல்ல? அதே மாதிரி இதுக்கு எந்த செலவும் கிடையாது, புடவை தான். உங்க தெய்வத்துக்கு நீங்க எவ்வளவு வாங்கி கொடுக்குறீங்களோ அது மாதிரி 4 மடங்கு உங்க தெய்வம் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துரும். எதையுமே தான் வச்சுக்காது. அதே மாதிரி எனக்கு பெருமாள், சிவன், யாரோ ஒருத்தர், முருகன், பிள்ளையார், யாரோ ஒருத்தர், ஆனால் ஆண் தெய்வம், அந்த மாதிரி ஐயனார் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி குலதெய்வம் உங்க வீட்டுக்கு நடமாட்டம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா 2 வேஷ்டி நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும். அது எங்க இருந்தாலும் சரி, ஐயா நான் ரொம்ப நாளா ட்ரை பண்றேன், என்ன தெய்வம் என்ன கூப்பிடவே மாட்டேங்குது. ஆண் தெய்வம். ஆண் தெய்வத்துக்கு என்ன நாள்? சனிக்கிழமை மிக மிக உகந்த நாள். சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க போகணும். அப்ப என்ன பண்ணோம்? புதன்கிழமை, இந்த வாரம் சனிக்கிழமை நான் போறேன்னா புதன்கிழமை அன்னைக்கு நீங்க என்ன பண்ணும்? புதன்கிழமை அன்னைக்கு 3 விளக்கேற்றி உக்காந்து உங்க தெய்வம் ஐயனாரா இருக்கா, ஐயனாரப்பா நான் உன்னை பார்க்கணும், என்னை அழைத்து கொண்டு போ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கே தெரியாது, சனிக்கிழமை அன்னைக்கு அந்த சன்னிதானத்துல நீங்க இருப்பீங்க. இப்ப என்ன பண்ணோம்? 2 வேஷ்டி வாங்கிட்டு போங்க. ஒரு வேஷ்டி ஐயனாருக்கு கொடுத்துருங்க, இன்னொரு வேஷ்டி ஐயனாருடைய தோல்ல போட்டு அரை மணி நேரம் கழித்து அந்த வேஷ்டியை மடிச்சு துளசியோ விபூதியோ
வாங்கிட்டு நேரா உங்க வீட்டுக்கு வாங்க. நான் எங்க பெரியப்பா இருக்காரு, பெரியப்பாக்கு பெரியப்பா இருக்காரு, அவங்களெல்லாம் பார்த்துட்டு நான் வருவேன்னா உங்க வீட்டுக்கு தெய்வம் வராது. அப்படியே எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு பீரோல மடிச்சு வைங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்க வீடோட சுபிக்ஷம் உங்க கண்ணுக்கு நல்லா தெரியும். நிதர்சனமான உண்மை. ஆனா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்பி செய்யுங்க. உங்க வீட்டுக்கு குலதெய்வம் தானா வந்து சேரும். யாரும் கட்டி போட முடியாது. கட்டி போட சான்ஸே இல்லை. ஏன்? குலதெய்வத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். யார் கட்டி போட முடியும்? கண்டிப்பா. அடுத்தது இன்னொன்னு சொல்றேன். எங்க வீட்டுக்கு குழந்தை தெய்வம், குழந்தை தாங்க குலதெய்வம். நிறைய பேருக்கு பாலாம்பிகா இருப்பா. இந்த மாதிரி குழந்தை தெய்வம் இருக்கும். அந்த குழந்தை தெய்வத்துக்கு நீங்க எடுத்துக்கொண்டு போறது அழகான பட்டு பாவாடை. அந்த அர்ச்சகர்கிட்டயோ குருக்கள்கிட்டயோ கொடுத்துட்டு ஒரு பாவாடையை நீங்க வச்சுக்கோங்க. ஒரு பாவாடைய அந்த அந்த குழந்தையோட கையில வாங்கி எனக்கு கொடுங்க, சொல்லுங்க. அருமையா உங்க வீட்டுக்கு வந்து சேருவாள் உங்களுடைய குலதெய்வம். யாராலையும் கட்டி போட முடியாது. ஆனா இந்த பாலாம்பிகா அப்படின்னு குழந்தைய பாக்குற நாள் என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. அப்ப என்ன பண்ணோம்? செவ்வாய்க்கிழமை ஒரு விளக்கேத்தி, அம்மா தாயே என்னை கூப்பிடுமா, உன் சன்னிதானத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போ, நான் வருகிறேன் என்று மனமுருகி வேண்டணும். என்ன கூட்டிட்டு போமா? மனமுருகி வேண்டினால் எந்த தெய்வமும் இறங்கி வந்து உங்களை கூட்டிட்டு போகுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனா இதுக்கெல்லாம் செய்யணும்னா உங்க குலதெய்வத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும் செய்யுங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரைட்டுங்களா? நம்பிக்கை இருக்கா? தாராளமா செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்பினார் கைவிடப்படார் என்பது 4 மறை தீர்ப்பு. நல்லா யோசிச்சு செய்யுங்க. உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய நடமாட்டம், குலதெய்வத்தினுடைய கடாட்சம் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. செய்றீங்களா? செய்யுங்க. சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.